முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது சற்று மனக்கசப்போடு காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்து உள்ளீர்கள். ஆனால் உன்னுடைய துணையோ நேற்று இரவு அவருடைய கனவில் இவையெல்லாம் உளறி கொட்டி கொண்டே இருந்திருக்கின்றார். நீ எப்படி நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதே அளவிற்கு, அதைவிட அதிகமான அளவிற்கே உன்னுடைய துணை உன் ஞாபகத்தில்தான் இருக்கின்றார் தங்கமே. ஏன் அவ்வாறு நான் சொல்கிறேன் என்றால், அவருடைய கனவிலும் நீதான் இருக்கின்றாய், நினைவிலும் நீதான் இருக்கின்றாய். நேற்று இரவு அவருடைய கனவில் நீ போயிருக்கின்றாய். அப்பொழுது உன்னை நினைத்து உன்னுடைய துணை கனவிலே உளறிக்கொட்டி இருக்கின்றார். நாங்கள் இருவரும் எப்படியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தோம். எங்களுடைய கனவை நோக்கி நாங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது இப்படி நாங்கள் காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்து விட்டோமோ? எப்படி நான் அந்த உறவுடன் சேர்வேன்? என்னை எப்படியாவது சேர்த்து வையுங்கள் என்று அவருடைய கனவில் உன்னை பற்றித்தான் கூறிக்கொண்டே இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் எண்ணி எண்ணி அனுதினமும் கவலையில் உடல் மெலிந்து போய்கொண்டும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட உன்னுடைய துணை உன்னை நினைத்து அழுவதை பார்த்து என்னால் இருக்க முடியவில்லை தங்கமே. அதனால்தான் கூடிய விரைவில் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காகவே நான் இங்கு தயாராகி கொண்டு இருக்கின்றேன். அவருடைய மனதிலும் அவருடைய எண்ணத்திலும் முழுமையாக நீ மட்டும்தான் இருக்கின்றாய். இதில் எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை. அவர் எங்கே சென்றாலும் உன்னுடன் நடப்பது போல் ஒரு மனம் சஞ்சலம் அடைகிறது. எப்படியாவது எங்களை சேர்த்து வையுங்கள் முருகனப்பா என்று நீயும் உன்னுடைய துணையும் என்னுடன் வேண்டிக் கொள்வது எனக்கு எப்படி தங்கமே கேட்காமல் இருக்கும்? நிச்சயம் கூடிய விரைவில் அதற்கான பலனை நான் தருகின்றேன். நீங்கள் இருவரும் இப்பொழுது கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் பிற்காலத்தில் உங்களுக்கு இரட்டிப்பாக மகிழ்ச்சி வரப்போகின்றது என்று அர்த்தம். என்னுடைய ஆசீர்வாதத்தால் அந்த மகிழ்ச்சியை நான் உனக்கு தருகின்றேன். நிம்மதியாக இரு. யாம் இருக்க பயமேன்.